என்ன விட்டு போறீங்களா இல்லையா? முடியாதுடி, உன்னை நாங்க விட்டுட்டு போக முடியாது. என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? பாருங்க, என்னை இறக்கி விடுங்க, நான் வர மாட்டேன். என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போகாதீங்க, நான் வர மாட்டேன். உன்னை நாங்க விட்டுட்டு போக முடியாது. உன்னை நாங்க விட்டுட்டு நாங்க என்ன பண்ணணும்? நீ என் பொண்டாட்டி, அதை மறந்துற. விட்டுட்டு போன சாதாரண சொல்லிக்கிட்டு இருக்கா? அடிச்சு வந்துருச்சு, போய் மூடிக்கிட்டு வா. நீங்க இப்ப நிப்பாட்டல, இங்க இருந்து குதிச்சிருவேன். எங்க என்ன மீறி நீ குதி பாப்போம், கொல்ல போட்டுறேன். போய் மூடிட்டு வா. ஐயோ, என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். ஏன் வர மாட்டேன்? ஏன் என்ன போடா படுத்துற? இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. அப்பெல்லாம் உன்னை நாங்க விட்டுட்டு போக முடியாது. பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவனாவது விட்டுட்டு போவேனா? எப்படி நான் விட்டுட்டு போவேன்? வாய் முடிக்கிட்டு வா, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஐயோ, என்ன விடுங்கன்னு சொன்னேன். நான் ஒண்ணு உங்க பொண்டாட்டி இல்ல. அது நிலாவை சாட்சி வச்சுதான் நான் கத்த தாலி கட்டினேன். போய் சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நிலாவை சாட்சி வச்சு தாலி மட்டும் கட்டல, புரியுதா? ஐயோ, இப்ப என்ன பண்ண? சரி, என்ன இறக்கி விடுங்க, நான் ஊருக்கு வரல. ஏன் வரல? நான் வர முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். அது சொல்ல முடியாது. என்ன கட்டாயப்படுத்தி கேட்காதீங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னை நாங்க விட்டுட்டு போறதா இல்ல. நீ அழுது கூப்பாடு போட்டு கத்துனாலும் சரி, கொதனாலும் சரி, உன்னை நான் விட போறதே இல்ல. அப்ப என்ன விட மாட்டீங்க, அப்படிதானே? ஆமாடி, உன்னை விட மாட்டேன். இப்ப என்ன? சரி, கடைசி சொல்றேன். என்ன நீங்க உசோட பார்க்கணுமா வேண்டாமா? கடைசி வரைக்கும் இந்த முகத்தையாவது பார்க்கணுமா வேண்டாமா? என்ன சொல்ற? அதுக்கு தான் சொல்றேன், என்ன விட்டுருங்க, நான் இங்கே இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பார்த்துட்டு போங்க, நாங்க வரல. இங்க பாரு, அங்க என்ன நடந்ததாலும் பரவாயில்ல, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில என்னமோ நடந்துக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நான் சமாளிப்பேன். என்கிட்ட பாரத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா இரு. இந்த பாரத்தை கொடுக்க முடியாது. எப்பேற்பட்ட பாரத்தையும் என்னால வாங்கிக்க முடியும். எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி எல்லாம் உனக்கு விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கீங்க? நீ என் உசுரடி, என் உசுரை விட்டுட்டு போக சொல்ற. எப்படி பேசாலும் இவங்க என்ன விட போறது இல்ல. என்ன பண்ண? ஊருக்கு போன நான் மாட்டிக்குவேன். சரி, நான் ஊருக்கு வரணும், ஒரு கண்டிஷன். என்ன? நான் அங்க உங்க மனைவியா உங்க கூட இருக்க மாட்டேன். எனக்கு புரியல. அண்ணா கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. இப்ப சொல்லு. நான் எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாலும் நீங்க என்ன விட மாட்டீங்க. ஆமா, நான் விட மாட்டேன். விடுங்க, முதல்ல சொல்ல விடுங்க. பரவாயில்ல, பக்கத்துல நின்னே சொல்லு. ஒன்னெல்லாம் தூரத்துல வைக்க கூடாடி, ஒன்னெல்லாம் யாரும் பண்ணி வச்சிருக்கணும். என்ன இப்ப சொல்லி? எப்படினாலும் நீங்க என்ன விட மாட்டீங்க. சரி, இப்ப சொல்லு. ஐயோ, என்ன சொல்ல விடுவீங்களா நீங்க? சரி, சொல்லு சொல்லு. நான் சொல்றது உங்களுக்கு பிளாட்டா போச்சுல்ல? அதை இங்க நின்னே சொல்லு, அங்கெல்லாம் போக வேண்டாம். நான் சொல்லணும், உங்ககிட்ட பேசணும், என்ன பேச விடுங்க. அதான் இப்படியே நின்னு பேசுன்னு சொன்னேன். அது எதுக்கு அங்க போய் நின்னு பேசிட்டு இருக்க? இதுலயே நின்னு பேசு. நீங்க எங்க என்ன பேச விடுறீங்க? அதெல்லாம் இப்ப பேச விடு. பேசு பேசு. நான் ஒண்ணும் சொல்லல. ஆண்டி, என்ன சொல்ல போற சொல்லு. எங்க பேச விடுறீங்க? ஒண்ணுமே பேச விட மாட்டேங்கிறீங்க. நீ ஒண்ணு சொல்ல. ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிடுதேன். ஐயோ, பிரச்சனை என்ன வச்சுதான் வரும். சரி, நான் பாத்துக்கிடுதேன். நீ கூட இருந்தா போதும்டி, வா. நான் கண்டிஷன் போட்டுட்டு தான் வருவேன். சரி, கண்டிஷனை போடு. நான் உங்க மனைவி அங்க வர மாட்டேன், உங்க கூட இருக்க மாட்டேன், அப்புறம் தனியா தான் இருப்பேன். உன்னை தனியா வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? நீங்க உங்க வீட்டுல இருக்கணும். என் வீட்டுல இருந்து இப்படிலாம் கேள்வி கேட்டா? சரி, நான் கேட்ட போது சொல்லு. என் வீட்டுல நான் இருக்கணும், நீ எங்க இருப்ப? நான் எங்கேயாவது இருக்கேன். லூசு தனமா ஒலை எடுத்துக்காத, வா. இங்க பாருங்க, நான் ஒண்ணு லூசு தனமா ஒலல. நான் உங்க கூட இருக்க மாட்டேன். சரி, நானும் ஒரு கண்டிஷன் போடுறேன். உன் விருப்பம் இல்லாம, உன் அனுமதி இல்லாம உன்கிட்ட நெருங்க மாட்டேன், போதுமா? ஆனா நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. என் நிழலாதான் என் கூட இருக்கணும், என் கூடவே தான் இருக்கணும். ரூம் வேணா வேற வேற வச்சுக்கலாம், ஆனா ஒரே வீட்டுல தான் இருக்கணும். என் பாதுகாப்புல தான் நீ இருக்கணும். மீறி ஏதாவது டைலாக் பேசுன அவ்வளவுதான், ஒரே ரூம மாத்திடுவேன், பாத்துக்க. இதுக்கு பேரு கண்டிஷனா? ஆமா, ஆமாடி, அழகு பொண்டாட்டியே. இந்த கண்டிஷனுக்குலாம் நான் ஒத்து வர மாட்டேன். அதான் சொல்லிட்டல, நீ ஒத்து வரணும் ஒரே ரூமு, ஒத்து வந்தா 2 ரூமு. இதுதான் உங்க முடிவா? இதுதாண்டியா முடிவு. சரி, போலாமா? வா. ராஜா ரோஹிதா அம்மா வீடு போய் சேர்ந்துருப்பாங்க. நாம இன்னும் இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கோம், வா. நீங்க என் பேச்ச காது கொடுத்து கேக்குறது இல்லல்ல? மாட்டேன். உருப்படியா பேசுனா கேட்கலாம், நீ உருப்படி இல்லாம பேசுனா நான் எப்படி கேட்க முடியும்? அழகா இருந்தா ரொம்ப பேசுவீங்களோ? ஒண்ணு இல்லையா? இல்ல, நீ ஓவரா தான் பேசுற. சரி, வா போலாம். நான் என்ன சொல்ல வரீங்கதே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே. அங்க போனா
சூப்பர் செல்வா சூப்பர். அழகி, இவன் மூச்சு காத்து கூட உன் மேல படக்கூடாது. டெஸ்டே விழுந்துடும். வா. செல்வா ஆய் செல்வா, நான் தொலைச்சிருவேன் தொலைச்சி. நீ வாடி. இப்படி அரவணைக்கிறானே, இதெல்லாம் பார்க்கும்போது நீ எனக்கு பத்திக்கிட்டு வருது. இல்ல இவன் கூட வாழக்கூடாது. நீ வா. இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? வா வா. செல்வா தொலைச்சிருவேன் தொலைச்சி போயிரு. இவ உன் பொண்டாட்டி இல்ல? ஆமா, இவன் என் பொண்டாட்டி தான். ஆசை பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி. இந்த செல்ல பொண்டாட்டி பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா இதே செல்லமும் பாசமும் இருக்கான்னு பாப்போம். இவளை பத்தி நீ ஏதாவது பேசுன, இங்க இருந்து நீ உசுரோட போக முடியாது. இவ பண்ணின வேலைக்கு நிம்மதியா வாழுவ. மரியாதை இங்க இருந்து போயிரு. இவ என்ன வேலை பண்ணிருக்கான்னு 1 மணி நேரத்துல நான் விசாரிச்சுட்டேன். உனக்கு இன்னுமா தெரியாம இருந்திருக்கும்? ஓ, தெரிஞ்சுதான் கூட்டிட்டு போற. அப்படின்னா செல்வாக்கு எல்லாம் தெரியுமா? இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டி பத்தி என்கிட்ட ஏதாவது பேசுன, உண்மையை சொல்ற, நீ இங்க இருந்து உசுரோட போக முடியாது. ஒழுங்கா போயிரு. நீ வா. நீ அவளை பார்த்துட்டு இருக்க. வா வா. அவன் கூட போகாத சொன்னா கேளு. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பத்துக்கிட்டு வருதே. நீங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா வாழ்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நானும் வாரேன். ஐயோ, பயமா இருக்குது. நீ ஏன்டி பயந்துட்டு நிக்கிற? இந்த மாதிரி பொம்பளை பேசுறது கட்ட பயந்துட்டு இருக்க? இந்த பாரு, என்ன பாரு, நான் இருக்கண்டி. எவ்வளவு சொன்னாலும் பயந்துட்டு இருக்க? அட, என் பொண்டாட்டி தானா தோல வந்து செய்யறது? இது எவ்வளவு நல்லா இருக்குது. உண்மையில சந்தோஷமா இருக்குடி. அப்படியே சாஞ்சிக்க. எனக்கு அழுதுருவேன்டி, அழுதுருவேன். இப்ப என்ன மொத்தம் கொடுத்தது நீ தானே? நிஜமாவே நீ தானே கொடுத்த? ஆமா. இதுக்கப்புறம் என்னடி இங்க வெயிட்டிங்க? நான் இன்னொரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும். ஆமா தாயே, நீ எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம். வேண்டாடி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த உண்மை மட்டுமாவது சொல்லி கொடுத்தானே. வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம். என் மேல அவ்வளோ நம்பிக்கையா? அதுக்கும் மேல. நான் கேட்டது என் மேல அவ்வளோ நம்பிக்கையா? நீ என்ன முழுசா நம்பல? எந்த நம்பிக்கையில ஒண்ணு எனக்கு கொடுத்த? மத்தவங்க உன்னை யாராவது பார்த்தாலே அழுவ. ஆனா நீ ஒன்னும் எனக்கு கொடுத்திய. அப்ப அதுக்கு பேரு உன் நம்பிக்கைக்கு முன்னாடிலாம் என் நம்பிக்கை ஒண்ணுமே இல்ல. ஒரு பொண்ணு ஒரு ஆண் மேல வைக்கிற பாரு, அந்த நம்பிக்கைக்கு ஈடே இல்ல தெரியுமா? எவ்வளவு தைரியம் உனக்கெல்லாம். நான் அதை பலமுறை யோசித்து பார்த்திருக்கேன். எந்த நம்பிக்கையிலடி அன்னைக்கு அப்படி நடந்துகிட்ட? என் புருஷன் மேல எனக்கு எப்பவும் நம்பிக்கை உண்டு. என் புருஷன் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அப்ப நான் மட்டும் எப்படி இருப்பேன்? சரி, இவ்வளவு நாள் போனது போட்டோம். புது வாழ்க்கை ஆரம்பிச்சிடலாமா? கேட்கல. கேட்கல? கேட்கல. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. செல்வாக்கு சவுண்ட் கம்மியாவுதே. எனக்கு என்னடி வெக்கம்? அதுவும் ஏன் பொண்ணடிட்ட கேட்கறதுக்கு? புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். கேட்கல. கேட்கலையா? கேட்கவே இல்ல. கேக்கும் கேக்கும். இனி நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். செல்வா பொண்டாட்டியா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். இழந்த வாழ்க்கையெல்லாம் சேர்த்து வச்சு வாழணும்டி. ஊரே பொறாமப்படுற அளவுக்கு வாழணும். நம்ம 2 ஜோடியும் பார்த்து ஊரே பொறாமப்படணும். அவ்வளவு சந்தோஷமா வாழணும்டி. உன்னை நான் எப்படி பாத்துக்குவேன் பாரு. அம்மா நம்ம ஆசீர்வாதம் பண்ணது மறந்துட்டா என்ன? அதுக்கப்புறம் 14ல ஒண்ணு கூட குறையக்கூடாது. போங்கலாவா, இனிதானே செல்வ ஆட்டமே ஆரம்பம். இனி பாரு செல்வ ஆட்டத்தை. போங்க. பரந்த தினம் மகிழவும் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் தானே. நான் முழுசா உன்கிட்ட சரணடைஞ்சிட்டேன்டி. இனி உன் இஷ்டத்துக்கு எனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்ல போனா என் அழகிக்கு நான் அடிமை. நீங்க ஒண்ணு எனக்கு அடிமையெல்லாம் இருக்க வேண்டாம். என் மேல பாசமா இருந்தா போதும். பாசத்துக்கு அடிமடி. என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த அழகிக்கு அடிமைதான். என் பாசக்கார பொண்டாட்டி. இனி அழகி என் கூட தான் இருப்பா. நினைச்சு பார்க்க பிரமிப்பா இருக்கு. என் அழகி இனி என் கூடவே இருப்பா. நான் இறந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாழணும். எவ்வளவு கற்பனை இருக்கு தெரியுமா?
என்ன எவ்வளவு கற்பனை தெரியுமா? எனக்கு பசிக்குது. பசிக்குதா? சரி இரு. நல்லா ஹோட்டல பார்த்து நிப்பாட்டுங்கண்ணே. பசிக்கணும் முதல்ல சொல்லிருக்கல, சாப்பிட்டுக்கலாம்ல. மனசு நிறைஞ்ச உடனே பசிக்குது. பயம்லாம் போயிடுச்சு, அதான் பசிக்குது. பயந்துட்டே இருந்தியா? ம், எங்க பழசெல்லாம் ஏதாவது கேட்பான், கேள்வி மேல கேள்வி கேட்பான்னு பயந்துருக்க, அப்படிதானே? சரி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? எந்திரிச்சு உட்காரட்டா? வேண்டாம், நீ இப்படியே படுத்துக்க. இப்படியே தான் இருக்கணும், இந்த அரவணைப்புலயே தான் இருக்கணும். என் அழகி என் கூடயே தான் இருக்கணும். எதுனாலும் சொல்லு, வாய் தானே பேச போகுது, சொல்லு. நான் அந்த கம்பெனில இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்லுங்களேன், நான் அந்த கம்பெனில இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் அந்த காவிய கட்ட சண்டை போடக்கு தான் வந்தேன். ஒன்னும் கவனிக்கல, நீ என்ன பார்த்தனே எஸ்கேப் ஆயிட்ட. அப்ப சுத்தி யாரு இருந்தாலும் பார்க்க மாட்டீங்க. இது வரைக்கும் என்ன சுத்தி எத்தனை பொண்ணுங்க இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இந்த செல்வா ஏறெடுத்து பார்த்தது 2 பொண்ணுங்க தான். ஒருத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டா, இன்னொருத்தி என் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கூட இருக்காவ, என் தேவதை, என் பொண்டாட்டி. ஆனா நான் இப்பவும் நினைப்பேன், அவளையே நான் ஏறெடுத்து பார்த்தேன்னு. முத நான் ஏறெடுத்து பார்த்ததே என் அழகியா இருந்துக்க கூடாதான்னு. அப்பனா உங்களுக்கு எந்த பொண்ணுமே பிடிக்காதா? பிடிக்காது. அது அந்த பொண்ணு கொடுத்த காயமா கூட இருக்கலாம். எந்த பொண்ணுமே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அப்புறம் எப்படி என்ன எடுத்து பாத்தீங்க? நான் ஒரு உண்மை சொல்லட்டா? சொல்லுங்க. நான் நீயும் நானும் நிறைய வாட்டி மீட் பண்ணதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி கோயில பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கோயில்ல பார்த்தமா? ஆமா. அப்போ அம்மா கிட்ட நான் பேசவே மாட்டேன். எனக்கு எங்க அம்மானா எனக்கு உசுரு. ஆனா அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டு போனேன்னு நான் நிறைய தப்பான முடிவு எடுத்ததுனால அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது அது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன நானே மாத்திக்கிட்டு சாதிச்சு காட்டுங்கிற வெறியில சாதிச்சு காட்டினேன். அப்புறம் அம்மா எனக்காக பொண்ணு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தா பழைய நிலைமைக்கு திரும்பிடுவேன்னு அம்மாவும் நிறைய பொண்ணு பார்த்தாங்க. எனக்கு பொண்ணு பார்க்க போறதே பிடிக்காது. அதுக்காகவே கத்துவேன், செத்துருவேன்னு மிரட்டுவேன். ஆனா அம்மா அதெல்லாம் பொருட்படுத்தல. எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது மும்முரமா இருந்தாங்க. கூட ரோஹித் வேற. அப்படிதான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கும் போது அந்த வீட்டுல அம்மா ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. நான் பண்ண முட்டாள்தனம் தான். நீ என்னன்னு கேட்க மாட்டேன், நானே சொல்றேன். தற்கொலை முயற்சி பண்ணிட்டேன், சாவ போயிட்டேன். அசிங்கம் பிடிச்சால சாவ கிடந்தேன் 1 மாசமா. டாக்டர் பொழைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மா ரொம்ப திட்டினாங்க. கேவலம், உன்னை ஏமாத்திட்டு போனதுக்காக உசுரோட இருக்க என்ன சாகடிச்சிட்டல நீ அப்படின்னு ரொம்ப திட்டினாங்க. ஏன்னா அம்மாக்கு என்ன விட்டா யாருமே கிடையாது. அது மட்டும் இல்ல, எங்க அரண்மனையில நான் தான் கடைசி வாரிசு. அப்படியா? அதுக்குதான் நான் போய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோட அரண்மனை வாரிசு முடிஞ்சிடக்கூடாது இல்ல. நான் என் பிள்ளைக்கு பிள்ளைன்னு இருக்கணும்னா ஆம்பளை பையனுக்கு ஆசைப்பட்டேன். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பொண்ணு பெத்து கொடுத்துரு. நான் எது சொன்னாலும் இல்லன்னே சொல்ல மாட்டேன். சரி, என்ன எப்ப பாத்தீங்க அத சொல்லுங்க. அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல என்ன அவமானப்படுத்திருக்காங்க. அம்மா தாங்க முடியாம அழுதுட்டே கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டாளுக்கு அவமானப்படுத்தினது என் காதுக்கு வந்துட்டு போய் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டேன். நீங்க தானே? பின்ன அம்மா அவமானப்படுத்தினா விடுவேனா? நல்ல சண்டை போட்டுட்டு அம்மாக்கு தெரியக்கூடாதுக்காகவே கோயிலுக்கு வந்தேன். வந்து பார்த்தா அசந்து போயிட்டேன். அம்மா எனக்கு முன்னாடி ஆச்சத்துல மூழ்கி போய் நின்னாங்க. பார்த்தா தேவதை மாதிரி நீ. எனக்கு உன்னை பார்க்கவா பார்க்காம நிக்கவானே தோணல. கையும் காலும் தரையிலே எனக்கு நிக்கல. உன்னை ஓரக்கனால பார்த்தேன். சத்தியமாடி என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. எந்த பொண்ணுமே பிடிக்காது, எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேன். ஆனா உன்னை ஓரக்கண்ணால பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுது. வெளப்பாத நின்ன, ஆனா முடியல. ஓரக்கண்ணால உன்னை பார்த்தேன். நீ சாமி கும்பிட்டு இருந்த, அப்படி தேவதை மாதிரி இருந்த. அப்புறம் அம்மா கிட்ட எல்லாம் பேசினியா, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால ஐயாவும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஓ, நீயா வழியா வந்து என்ன சிக்கணும்னு நினைச்சியோ? உன்னை என்கிட்ட சிக்க வச்சதே நான் தான். நீ யார பார்த்தாலும் பயந்து அழுதிய. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் உன்னை பார்த்தாலே நீ அழுவ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால என்ன முத நீ பார்க்கும்போது அழுதக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்தேன். நான் உன்ன இருக்க மாதிரி நடந்துக்கிட்டேன். உன்கிட்ட கோவமா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன். அதனாலதான் நீ என்கிட்ட விளையாட ஆரம்பிச்ச. மத்த ஆம்பளைங்க மாதிரி நான் இல்லைன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலே உன்கிட்ட கோவத்தை காட்டினேன். ஆனா உள்ளுக்குள்ள காதல் அதிகமா இருந்தது. ஸ்டார்டிங்ல காதல்னு தெரியல. அம்மாக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அம்மாக்காக உன்னை கட்டணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. உன்னை பார்க்காம என்னால இருக்கவே இல்லை. அதுக்காக நானும் வழி வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல. மறுபடியும் ஏமாந்துடக்கூடாது. அப்புறம் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரோஹித்துக்கே தெரியாது. ரகசியமா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பயப்படவும் செஞ்சேன். உன்னை பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக அம்மையார நிறைய வாட்டி ஃபாலோ பண்ணி வந்தேன். அப்படி ஃபாலோ பண்ணி வரும்போதுதான் அம்மையார் பண்ற அத்தனை சட்டையும் பார்த்தேன். உங்க வீட்டு சட்டையா எங்க வீட்டு சட்டையா, அப்பப்பா உனக்கு நான் அடிமையாவே ஆயிட்டேன்.
நாய் வெட்டிட்டு வந்தது, நாய் வெட்டிட்டு வந்த நீ நாய் எல்லாம் வெட்டல, நான் அதை வெட்ட வச்சேன். உங்களா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துட்டு. அது என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நீதான் ரோட்ல ஒரு ஆம்பளையால போனாலும் பயந்து அழுதிய, நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? என்னையும் பார்த்து கத்தி கதறிட்டேனா? அதுக்கு ஒரு நாள் உங்க வீட்டுக்கே வந்த. எங்க வீட்டுக்கா? வந்த. என் மகாராணி குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருந்தா. அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. வந்து என்ன பண்ணனீங்க? அது எப்படி என்ன பார்த்தாலே அப்படி கேள்வி கேக்குற? உங்களை பத்தி எனக்கு தெரியாது. காதல சொன்னதுக்கு முன்னாடி முத்த கொடுத்தவர் தானே நீங்க? அது நான் காதலிச்சேன், அதனாலதான் என்ன அறியாமே நான் கொடுத்தது. சரி, அன்னைக்கு என்ன பாத்தீங்களே, அப்ப என்ன பண்ணனீங்க? என்ன பண்ணலன்னு மட்டும் கேள. உங்களா? ஒன்னும் பண்ணல, ரசிச்சேன். எங்க வீட்டுல யாருமே இல்ல? ஏன் இல்ல, எல்லாருமே இருந்தாங்க. நீ உங்க வீட்டு திண்ணில தானே தூங்கிட்டு இருந்த. பஞ்சுமத்தில தூங்க வேண்டியவா வெறுந்தரையில படுத்து கிடந்த. கஷ்டமா இருந்தது. அப்பமே உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்து எங்க வீட்டு மத்தியில போலான்னு நினைச்சேன். ஆனா முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு நாளும் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஐயோ, எத்தனை வாட்டி தான் வந்தீங்க? அது கணக்கு கிடையாது, நிறைய வாட்டி வந்திருக்கேன். சரி, அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? வேண்டாம். வேண்டானா? அடிப்ப. அழுதுருவேன். சொல்லட்டா? வீட்டுல யாரு இந்த மாதிரி தெரியல. சரி, நுழைஞ்சிருவோம். மாட்டணும், அவ்வளவுதான். அம்மா, இவ துண்டேங்கம்மா. ஏங்கதான் மட்டி கிடக்கும். என்ன குளிக்கலையாங்க? குளிக்க தான் போறேன். என் துண்டேங்க அங்கதான் தொழுவுல கிடக்குது பாரு. குளிக்க போறாளா? இது நல்ல காய போட்டியாடி. அது போட்ட போய் தான் பொச்சு பொச்சுன்னு எனக்கு அரிக்குது. நான் போய் குளிச்சிட்டு வரேன். அம்மா, துண்ட தர போயில இல்லையா? இது என்னடி பெட்டிக்கோட வந்து நிக்க? துண்டு கட்டி எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் போகும்போது எடுத்து போக முடியல? அம்மையாருக்கு எடுத்து போக கஷ்டமா இருக்குதா? ஒரு துண்டு எடுத்து கொடுத்தா குறைஞ்சா போயிருவீங்க. பொம்பளை பிள்ளைக்கு நாங்க எடுத்து கொடுக்கோம், வந்து எடுத்துட்டு போ. நான் என்ன ட்ரெஸ்ஸோட இருக்கேன்? வீட்ல யாருமே இல்ல, போய் எடுத்துட்டு போ. பொம்பளை பிள்ளைக்கு வேலை செஞ்சேன்னா அவ்வளவு கௌரவ குறைச்சலா? ஒரு துண்டு தானே கேட்டேன். குதிரை வேற ஆட்டி படைக்குதே. இதெல்லாம் ஒரு தாய். ஐயோ, நான் வேற இந்த நேரத்துல வருவேன். தவள் கேட்டால. துண்ட போட்டது யாரு? என்னமோ துண்டு எடுத்து வர மாட்டேன்னு சொன்னீங்க. இது நம்ம வீட்டு துண்டு மாதிரி தெரியல. ஏமா, புது துண்டு வாங்கிருக்கீங்களா? உன்னை ஓடோட்ட அடிக்க போறேன், பாத்துட்டே இரு. பொம்பளை பிள்ளை எதை கேள்வி கேட்டாலும் திட்டுதாங்களே. இந்த துண்டு மனத்து கிடக்கு. புது துண்டு மாதிரி இருக்கு. இப்போதைக்கு மானத்தை காப்பாத்ததுக்கு வந்திருக்கு. ஓகே. தவளினா அழகாதான் இருந்தா, இது அழகாதான் இருக்க. ஐயோ, அப்ப அன்னைக்கு துண்டு தூக்கி போட்டது நாதான். உங்களா? உன்னை அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் நான் நானாவா இருப்பேன்? பைத்தியமா பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அழகி பைத்தியம். அவ்வளவு தைரியமா எங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு? நீ மனசுக்குள்ள இருந்தல அந்த தைரியம், உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்தேன். நீ என்ன கண்டுக்கவே இல்லை. ஆனா கோமதி என்ன பார்த்தா. என்ன சொல்றீங்க? அம்மையா ரொம்ப மும்முரமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல. சரி, நீங்க எங்க படிச்சீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? இப்போதான் உனக்கு கேட்கணும்னு தோணுச்சா? சொல்லுங்களேன். ஃபாரின்ல தான் படிச்சேன். ஃபாரின்ல தான் படிச்சேன். அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும்ல? அங்க தாய்மொழி இங்கிலீஷ் தானே. அப்ப நான் உங்ககிட்ட தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசினேனே. தப்பு தப்பா பேசுனேன். எனக்கு ஏதோ குழந்தை புதுசா பேசுன மாதிரி இருந்தது. அவ்வளோ ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். சரி, கிளாஸ்க்கு வந்து என்ன பண்ணனீங்க? நீ மும்பரமா இங்கிலீஷ் படிச்சிட்டு இருந்த. கோமதி தான் என்ன பார்த்தா. இங்க பாரு, இனிமேல் நீயும் நானும் இங்கிலீஷ்ல பேசணும். நீ இங்கிலீஷ்ல என்கிட்ட பேசலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். இங்க பார், எனக்கு எங்க ஊர் பாசை தான் எனக்கு வரும், புரியுதா? எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது. நீ டிகிரி படிச்சிருக்கேன்னு. டிகிரி படிச்சா இங்கிலீஷ் வரும்னு யார்கிட்ட சொன்னா? படிச்சது எல்லாமே தமிழ் மீடியம், வேற எப்படி இங்கிலீஷ் வரும்? அதான் ஸ்போக்கன் கிளாஸ் வந்திருக்கியே. நீ இன்னும் 6 மாசமா எங்க இங்கிலீஷ் பேச பாப்பு. இது என்ன செல்ல பையன் தானே? நீ இங்கிலீஷ் பேசி சொன்னேன். எங்க நீ இங்கிலீஷ் பேச பாப்பு. வாட் இஸ் திஸ்? ஐயோ, உனக்கு இங்கிலீஷே தெரியாதா? வாட் இஸ் திஸ்? யா, இங்கிலீஷ் உனக்கு தெரியல? ஆமா, உன் இங்கிலீஷ் எனக்கு தெரியல.
செல்வா தம்பி ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எவ்வளவு உதவினாலும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா சொல்லிருக்க மாதிரி சாரை பாருங்க. இப்போ சொல்லிக் கொடுத்த சார் நல்ல சார் தான். எங்க இந்த அடுத்த திருப்பு வரும்போது நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற வாத்தியாரா பார்த்து வைங்க. என்ன செல்வா திடீர்னு? அதான் சொல்றேன், நல்ல வாத்தியாரா வைங்க. ஆக வேண்டிய செலவை நான் எடுத்துக்கிட்டேன். டேய், அந்த பையன் உனக்கு யாருன்னு தெரியுதா? Who are you? அடே, தெரியாம சொல்லிட்டேன். அந்த பையனை பாரு. நான் இப்ப எந்த பையனையும் பார்க்க மாட்டேன். நான் இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிட்டே ஆகணும். இங்கிலீஷ்ல தீய வைக்க கொஞ்சம் பாரமட்டி. பாக்குறாளான்னு பாரு. அவளை பாக்குறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சமாவது பாக்குறாளான்னு பாரு. Who are you? நீங்கள் யார்? What is this? என்ன இது? ஏடி, இது எப்படி சொல்லணும்? Who is this? அப்படின்னா என்னடி? ஐயோ, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் மறந்துரும் போலுக்க. எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. சார், கொஞ்சம் நல்ல வாத்தியாரா வைங்க. அவருக்கு எவ்வளவு சம்பளம்னாலும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீயே சொல்லிட்ட செல்வா, நான் பாத்துக்கிறேன். சரி, எதுனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் இங்க படிக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா யாருன்னு சொல்லிட்டா அதுக்கேத்த மாதிரி. அந்த ப்ளூ தவானி. தாவானி அழகி. அழகி கொஞ்சம் கண்ணு கத்துமா பாத்துக்கோங்க. அழகி யாரு? செல்வாக்கு வேண்டியவா, பாத்துக்கோங்க. செல்வாவுக்கு வேண்டிய பொண்ணா? ஆத்தி, அசால்ட்டா நினைச்சிட்டேனே. இது சொல்ல மாட்டி. இது என்னடி? வா, அந்த பையன் போயிட்டா, நீ பார்க்காம விட்டுட்ட. ஏமா அழகி, நல்ல இங்கிலீஷ் படிமா. ஓகே சார், தேங்க் யூ சார். அவர் நீ தப்பு தப்பா படிக்கல, அதை சொல்லி காட்டிட்டு இருக்காரு டி. நாளையில இருந்து நல்ல வாத்தியார் வருவாரு. அப்படிங்களா சார்? சரிமா, இப்போ வந்துட்டு போனாத. அவர் உனக்கு தெரியும். என்னடி கேட்காவ? நீ இங்க இருந்த? இங்க வாமா சார். இனி கிளாஸ் முடிஞ்சு போகும்போது சொல்லிட்டு போமா. ஏன் சார்? சொன்னா சொல்லது கேளுமா. போகும்போதே இன்ஃபார்ம் பண்ணு, வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணிரு. செல்வா கண்ணில சிக்கி இருக்கா? சரிம்மா, எதையும் அந்த பொண்ணை பேசிடக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும். போய் உட்காருமா. உனக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்கமா. செல்வாக்கே பிடிச்சிருக்கா? ராஜகிளி அம்மா, 1/2 மணிக்கு வாரிசு வந்தாச்சு. இனி ராஜகிளி அம்மா முகத்துல எப்பவும் சந்தோஷம் தான். ஆமாடா, 1/2 மணிக்கு வாரிசு வந்தாச்சு. ராஜத்தங்கம், இங்க ஓடியாங்க ஓடியாங்க, மாமா கிட்ட ஓடியாங்க. என் ராஜா குட்டி செல்லத்தை இந்த மாமா தான் தூக்கி வளர்ப்பான். அப்படியா தங்கம்? பாட்டி, என்ன தங்கம்? அப்பா, அப்பாவா? நான் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்ப வந்துருவாங்க அப்பா. தங்கத்துக்கு அப்பா பார்க்கணுமா? அண்ணா, அப்பா வந்தாச்சு பாரு. கார் சத்தம் கேக்கு பாரு. என்ன, எனக்கு முன்னாடி கிளம்புனவ இன்னும் வரலையாங்க? பேசிக்கிட்டே வந்திருப்பாவளா இருக்கும். பாரு, அழகி மாமியாருக்கு என்ன ஒரு சந்தோஷம். எந்த அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. அழகி, அம்மா வாடா, வா வா. ஜோடி பொறுத்தத பாரு. அத்தை, வாமா வா, என் வீட்டு வாரிசு. டேய் ராஜ தங்கம், அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. ஏம்மா, என் பிள்ளை பத்தி எவ்வளவு நேரம் ஆயிட்டு. இங்க வாங்க வாங்க வாங்க. வா வா, அப்பா கிட்ட வா. அப்பா கட்டிட்டே இருந்தியா? ஆமா, பாவம், இன்னும் அப்பாவியாத அழகி முழிச்சுட்டு நிக்க. உங்க தங்கம் உள்ள வா. என்னடி, வா. இல்ல, ஆடி. ஐயா, உங்க சாட்டியெல்லாம் பேர வச்சுக்கோங்க. சரி, வா. ஐயோ, எவ்வளவு அழகு. அம்மா, டிராவல் பண்ணி வந்தது அசதியா இருக்கு. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். சரிங்கம்மா. அம்மா, கோமதிக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நான் பாத்துட்டேயா. அவன் நம்ம வீட்டு புள்ள. செல்வா, எனக்கு எந்த குறையும் இல்ல. நீ போய் ரெஸ்ட் எடு. சரி. ராஜத்தங்க, படிக்கிட்டு வரியா? இனி என்னை விட்டு வரமாட்டான், நான் பாத்துக்கிட்டேம்மா. நீ ரெஸ்ட் எடுக்கணும் சொன்னியே. அவனும் இருந்தாதான் நல்லா இருக்கும். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. வா. ஐயோ, நீங்க போங்க, நான் பேர வாரேன். நான் ரெஸ்ட் எடுக்கிறதே உனக்காண்டிதான். வாடி. ஐயோ, நீங்க போங்க, நான் பேர வாரேன். வாடி. அம்மா அழகி, அவன் பிளானே உனக்கு புரியலையா? சரி, ஏங்க என்னங்க? என்னடி, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், அசதியா இருக்கும்ல? ஆமா ஆமா, சும்மா இருங்க, நீங்க போங்க, நான் வாரேன். சரி, சீக்கிரம் வா. சரிம்மா, அவ வீட்டை பார்த்துட்டு வருவா, நான் ராஜா தூக்கிட்டு போறேன். சரியா அழகி, நீயும் போயமா? இல்லத்த, நான் அப்புறமா போய்க்கிடுதேன். சரிம்மா, ரொம்ப பொறுப்பானவா. சரிங்கத்த, நீங்க யாருன்னு தெரிஞ்சும்
கண்டுக்காத மாதிரி இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஐயோ ராசாத்தி, உன் நிலைமை எப்படி இருந்துன்னு யாருக்கு தெரியும்? நீ எவ்வளவு பாசக்காரின்னு எனக்கு தெரியும். நீ அப்படி இருந்தா ஏதாவது காரணம் இருக்கும். எனக்கு எந்த கோவல. நீ செல்வ கூட வந்த பாரு, அதே எனக்கு போதும். இந்த கிழவிக்கு அந்த சந்தோஷம் போதும். அத்தை, எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும் தங்கம். என் செல்வா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அத்தை, உன்கிட்ட சொல்லிருக்கேன், செல்வாக்கு நான் மட்டும்தான். செல்வாப்பா இந்த அரமனையும் செல்வாவும் என் கையில கொடுத்துட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. இந்த அரமனைக்கு ஊன போட்டி வேற. அரமனைய பொம்பளையே ஆட்சி செய்யறதுன்னு என் மேல வீணாலாம் பழிய சுமத்துனாங்க. என்னை எப்படியாவது இந்த அரமனையை விட்டு விரட்டிடலான்னு என்னெல்லாமோ பண்ணுனாங்க. நான் போராடினேன் என் பிள்ளைக்காக. ஏன்னா இந்த அரமனையோட கடைசி வாரிசு செல்வாதான். அவங்க அப்பாவோட கடைசி ஆசையே செல்வா இந்த அரமனை ஆளணும், அவன் பெத்த புள்ள இந்த அரமனை ஆளணும் தான். செல்வாவை அழிக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுனாங்க. எல்லா சூழ்ச்சியிலும் அவன் தப்பிச்சு வந்துட்டான். ஆனா கடைசியில நானே என் பிள்ளைய ஒரு நரகத்துல தள்ளிட்டேன். தெரிஞ்சே தள்ளிட்டேன். பஞ்சகமா இந்த அரமனைய கைப்பற்றினாங்க. செல்வாவை பகட கையா பயன்படுத்தி இந்த அரமனைய கைப்பற்றினாங்க. செல்வாவுக்கே தெரியாம அதுல விழுந்துட்டான். போராடி அவனை மீட்டு கொண்டு வந்தேன். அந்த போலியான வாழ்க்கையில இருந்து அவனை மீட்டு கொண்டு வந்தேன். அவனுக்கு வாழ பிடிக்காம என்னெல்லாமோ பண்ணணும். ஒரு பக்கம் ஏமாந்த வலி, இன்னொரு பக்கம் துரோகம். என்ன அத்தனை அரமனை சொத்து எல்லாம் போச்சுது. நிற்கதியா நாங்க நின்னோம். ஆனாலும் நான் விடல. செல்வாக்கு தன்னம்பிக்கை கொடுத்தேன், தைரியத்தை கொடுத்தேன். மீண்டு வந்தான். துரோகம் பண்ணவங்க முன்னாடி மீண்டு வந்தான். சொத்த அபகரிச்சங்கிட்ட இருந்து வட்டி முதலமா திரும்ப வாங்கினான். முரடனா மாறணும். துரோகத்தின் வலி. அரமனை சொத்துக்கும் மேல சம்பத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் வெறி. துரோகத்தின் வலி. அவன்கிட்ட இந்த சந்தோஷம் போச்சுது, சிரிப்பு போச்சுது. எப்ப ஒன்ன பார்த்தானோ மறுபடியும் அவன் வாழ ஆரம்பிச்சான். அவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். அவன் சந்தோஷத்துக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்ச போதுதான் அவன் சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் இந்த புண்ணியவதி நீதான்னு தெரிஞ்சது. அதனாலதான் உன்னை இந்த வீட்டை வாரிசாக்கணும் நான் முடிவு பண்ணினேன். என் செலவோட ஒட்டுமொத்த சந்தோஷமே நீதாமா. இதெல்லாம் எதுக்கு உன்கிட்ட சொல்றேன்னா, நீங்க சேர்ந்து வாழும் போது பல பிரச்சனைகள் வரதா செய்யும். துரோகிகள் முதுகுல குத்ததா செய்வாங்க. உங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணதா செய்வாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இதே அனுநியம் ஐக்கியத்தோட இருக்கணும். உங்க அனுநியமும் ஐக்கியம் தான் உங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா வாழ வைக்கும். என் கருத்து கொண்டோம். செலவா சந்தேகப்பட்டு அவனை விட்டு போயிடாதம்மா. போமாட்டேன், செலவா விட்டு போமாட்டேன். இங்க பாரு, உனக்கு பக்க பலமா அவ இருப்பா. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிடுவோம். உனக்கு நாங்க இருக்கோமா. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்க. உன் மூலமா நிறைய வாரிசு வேணுமா, அத பாத்துட்டே இந்த கிளவி போய் சேர்ந்துடணும். அப்படி சொல்லாதீங்க ஐயா. அம்மா இப்பவே இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, அவன் நல்லா வாழ்வா. நீங்க ரொம்ப நாள் இருந்து உங்க பேரன் பிள்ளைலாம் பார்த்து கொஞ்சிட்டு தான் போவீங்க. இவ வேண்டானாலும் உங்க மோவே விட மாட்டாரு. அது அவனுக்கு ஒரு ஆசை. அவனுக்கு துரோகம் பண்ணவங்க இதோட ஒரு சந்ததியா அழிஞ்சதுன்னு அவங்கிட்ட சவால் விட்டாங்க. சவால் விட்டானே, அவங்க வாரிசு என்கிட்ட இருக்குதே. செல்வ வம்சமே முடிஞ்சதுன்னு பரியாசம் பண்ணுனாங்க. நீ ஒன்னே ஒண்ணுதாமா, செல்வா கூட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு எந்த தடையும் இருக்காது. உனக்கு செல்வா கூட எப்படிலாம் வாழணும் ஆசையா இருக்கோ அப்படியெல்லாம் வாழ்ந்துக்க. இந்த கிழவி என்னைக்கு அதுக்கு குறுக்க வரவே மாட்டா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். சரிங்க. உன்னை சுத்தி நல்ல உறவுகள் இருக்கு. உனக்காக பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு ஃப்ரெண்டு போதுன்னு உன்னை தேடி ஊட்டி வரைக்கும் வந்திருக்கு இந்த புள்ள. இதை விட சிறந்த அன்பு எங்கேயுமே இருக்காது. உண்மைதான். அவ மட்டும் வரலன்னா என் நிலைமை. நான் இருக்கேன். அன்னை மாதிரி உனக்கு இவன் இருக்கான். இதுக்கு மேல உனக்கு யாருமா வேணும்? உனக்கு எல்லாமா செல்வா இருப்பான். சரிங்க. சரி போ, செல்வா காத்துட்டு இருப்பா. போயிட்டு வா. சரி. போய்க்கலாமா? போ. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு உயிர் வந்திருக்கு. உண்மைதான், இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு உயிர் வந்திருக்கு. வாமா, எனக்கு மகா இல்ல, அந்த குறைய நீ தீர்த்து வச்சுட்ட. வா. நான் அதுக்கெல்லாம் தகுதியானவா இல்ல. என் பிள்ளையா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது. என் மருமகளுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கியம்மா. உன்ன மாதிரி ஒரு நட்பு கிடைக்கிறதுக்கு என் மருமக கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன மகள அடையதுக்கு இந்த வீடு புண்ணியம் பண்ணிருக்கு. இங்க பாரு, இன்னையில இருந்து இது உன் வீடு. உன் வீட்டுல இருந்து யார் வந்தாலும் இந்த கிளவி விட மாட்டேன். உன்னை என் பிள்ளைய நான் தத்து எடுத்துக்கிடுவேன். நீ உரிமையோட செல்வவ வா போன்னு சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? என் பிள்ளைக்கு கூட பண்றோம் இல்லாத குறைய தீத்துட்டாலேன்னு. என்ன பெத்தவ கூட என்ன ராசி இல்லாதன்னு அடிச்சு விரட்டினா. என்ன யாருமே எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ராசி இல்லாதவள. ஆனா நீங்க அரமனைக்கு சொந்தக்காரின்னு சொல்றீங்க. இந்த அரமனைக்கு மகா நீதான். சட்டபூர்வமா நானே உன்னை மகளை ஏத்துக்கிறேன். ஐயம்மா வேண்டாம்மா, மகான்னு சொன்னீங்க அதே போதும். சட்டப்படி வேண்டாம். என் ஆயுசுக்கும் இங்க இருந்து அழகி வாழ்ற வாழ்க்கைய பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். அவ புள்ளைய தூக்கி சுமந்தாலே எனக்கு பாதி சந்தோஷம். அப்படியே என் காலத்தை நான் ஒட்டிக்கிடுத இருக்குங்க. உன்னை இந்த ஊரே மெச்சுக்கிற மாதிரி நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். யார் சொன்னா உனக்கு ராசி இல்லன்னு? ஒரு குடும்பத்தையே ஒண்ணு சேர்த்திருக்க. உன்னை விடவா ஒருத்தி ராசியிலவா இருந்துட போறா? நீ வந்த நேரம் தான்
என் மகளும் என் மருமகளும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நீ மட்டும் அன்னைக்கு ஊட்டிக்கு போகாம இருந்திருந்தா, என் மருமகளை பார்க்காம இருந்திருந்தா, இந்த ரோஹித் உன்னை பார்த்திருப்பானா? இல்ல உன் மூலமா தான் என் மருமகளை நான் கண்டுபிடிச்சிருப்பானா? நீ பெரிய யோகக்காரி, ராசி உள்ளவா. அம்மா, இது போதும்மா. இந்த வார்த்தை என் காதுல விழுந்ததே இல்ல. பரித்தியம் முடிச்சவா யோகா இல்லாதவனு சொல்லி சொல்லி எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. திருப்பு நான் ராசி உள்ளவன்னு என் காது கேட்டு சந்தோஷப்படுது. இனிமேல் இந்த ராஜகுலோட பொண்ணு நீதான். நான் போனதுக்கு அப்புறம் அழகி என்ன ஏமாப்படுதான் சொல்லுவா. நீ வந்த நேரம் என் பிள்ளைக்கு அப்போ கிடைச்சிட்டாருடின்னு. மாமியாரு மருமக எல்லாம் ஒரே குணம்தான். நல்ல குடும்பம். இங்க பாரு, நீ என் புள்ள. இந்த பாரு, இந்த அரமனையே உனக்கு தான். நீ எங்க தங்க நினைக்க அங்க தங்கிக்க, என்ன பண்ண நினைக்கமோ பண்ணிக்க. நாளைக்கே சட்டப்படி உன்னை என் மகளா நான் தத்தெடுக்கிறேன். ஒரு மகளை எப்படி கரையேத்தணுமோ அப்படி நான் கரையேத்துறேன். சரிங்கம்மா. இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு பார்த்து நீதான் பண்ணணும். சரிங்கம்மா. வாங்க. சரி. ஃபீல் பண்ணாதீங்க. எதுக்கு வருத்தப்படுறீங்க? உங்களை யார் ஆசையிலன்னு சொன்னா? நான் உங்களை பார்த்த அன்னைக்கே எனக்கு தெரியும் அழகி அம்மாவை கண்டுபிடிச்சிருவோன்னு. உங்க முகத்துல அவ்வளவு அழகான ஒரு கலை தெரிஞ்சுது. சும்மா இருங்க. அம்மா சொன்னதை எனக்கு என்ன தாங்கிக்க முடியல. அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. உங்களை உண்மையிலே மகளா தத்தெடுத்துக்கிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டா? கோப்பட மாட்டீங்களே? சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் வருவாரு. நான் என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க? அங்கொத்த உனக்கா காத்துட்டு இருக்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? இருங்க, வாரேன். ஏடி என்னடி கொடுமைப்படுத்துற? முடியாது, சீக்கிரம் வா. இங்க பாருங்க, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க, நான் வாரேன். வாட்டெல்லாம் என்னடி பேச்சு? இருங்க இருங்க, நான் வாழைப்பழ விட்ட பார்க்க வேண்டாம். அது அப்புறமா சேர்ந்து பார்க்கலாம் வா. இல்ல, நான் இப்பதான் பாப்பேன். ரொம்ப பண்ணாத, ஆடி. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ஏன் இல்ல, மொத நாய் வெட்டி உங்க மேல இங்க இருந்து விழுந்த. பரவாயில்லடி, அத என் வீட்டையே சுத்தி ரவுண்ட் அடிச்சிருக்கேன். இனிமே என்ன உட்கார்ந்து பார்க்க போற? அது நாய் வெட்டி வந்த. இது மொத ரசிச்சு பார்க்க போறேன். உள்ள வந்து பாரு, ரோஹித் என்னதான் வேலை பண்ணி வச்சிருக்கானு. என்ன வேலை? அத உள்ள வந்து பாரு. அது பார்த்த உடனேயே என்ன பண்ணி வச்சிருக்காரு? நீயே வந்து பாரு. பத்தல ரோஹித்தோட வேலைய பார்த்தோன்னு எனக்கு ஷாக் ஆயிட்டு. ஐயோ, சும்மா இருங்க. நீ வெக்கப்படுறதாண்டி எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. என் செல்ல தங்கோ, என் வயிறு குட்டி, விளையாடு தங்கோ, விளையாடு. சரி வா, தூங்க கிட்டாப்பா. என் செல்ல ராஜாலா, என் தங்க ராஜாலா, என் கட்டி பிள்ளலா, என் தங்கலா, மாமா தூங்குமா? டேய், இங்க வாடா. அப்பா, இங்க வாங்க. என்ன என் தங்கம்? அப்பா, விளையாடுமாப்பா. டேய், மணி நைட்டு 12 மணி ஆகுதா, இப்போ விளையாட கூப்பிடுற? அப்பா, விளையாடணும்ப்பா. இந்த 12 மணிக்கு? ஆமாப்பா. அதானே, இவன் என்னைக்கு சீக்கிரம் தூங்குனா அப்ப நீ சோதிக்க. அப்பா, விளையாடணும்ப்பா. அப்ப இங்க இருந்து விளையாடுவோமா? ஐயோ, சிரிக்கிறாளே. சிரிச்சே என்ன வேர்பேத்துவா. இருடி, நான் வாரேன். தங்கம், இங்கே விளையாடுவோமா? நீ தூங்குவியா? அப்பா கதை சொல்லுவானா? அப்பா நீ சோதிக்கல. வா வா, விளையாடுவோம். ஆசைகள் இருந்தோம், அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறாங்க. என்ன பாசம். சரி, உனக்கு டயர்டா இருக்கும், கொஞ்ச நேரம் படுத்துக்க. நான் இவ்வளவு விளையாடிட்டு வரேன். தூங்கிடாண்டா, ரெஸ்ட் மட்டும் எடு. சரிங்க. ஏங்க, மணி 12 மணி ஆப்போது, இப்பவுமே விளையாட போறீங்க? என் புள்ள கேட்டுட்டான். அவன் கேட்டதை நான் செஞ்சே ஆகணும். என் ஆசை ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் என் புள்ள ஆசைதான். சரி. இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுவான், அப்புறம் அவனுக்கே தூக்கம் வந்துடும். சரியா? நான் கொஞ்சம் விளையாண்டுட்டு வரேன். சரிங்க. என் செல்லம், என் கட்டி தங்கம், என் வயிறு தங்கம். டேய், அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துரு. நீங்க சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் என் பிள்ளைங்குது. என்ன சொன்னாங்க? அவ என் பிள்ளை அப்படிதான் இருப்பான். இல்லையா தங்கம்? என் பிள்ளை அப்படித்தான் இருப்பான் நம்ம தங்கம்.